தொடங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் காமராஜரின் கல்வி பணி. நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுவது கல்வி என்பதை உணர்த்தியவர் மகாகவி பாரதியார். பாரதியின் கல்வி சாலைகள் அமைப்போம் என்ற கவிதை வரிகளுக்கு செயல் வடிவம் தந்த படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், பெருந்தலைவர் என எண்ணெல்லாம் காமராஜரை குறித்து நான் பேச தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் அம்மாள் ஆகியோருக்கு மகனாக 15/7/1903 பிறந்தார். தொடக்க பள்ளி படிப்போடு படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல், வறுமை நிலை, சிறு வயதிலேயே வேலைக்கு சென்று நிர்பந்தம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் காந்தியடிகளின் விடுதலை போராட்ட நிகழ்வினை நாடெங்கும் பரவச் செய்து மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருந்தது காமராஜர் சூழல் ஏற்பட்டது. காந்தியடிகளின் போராட்டத்தில் பங்கு கொள்ள வைத்தது. அப்பொழுது பலமுறை சிறை செல்ல வைத்தது. விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி உதயமாகி அக்கட்சியில் இணைந்து பணிபுரிந்தார். இக்கட்சியின் தலைவர் பதவி உட்பட பல்வேறு பொறுப்புகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வைத்தது. இத்தொண்டிற்கு குடும்ப வாழ்க்கை கைப்பற்று வராது என்று காமராஜர் திருமணத்தை செய்து கொள்ளவில்லை. ஒரு துணை கொள்கை பற்றவராக இசைவரை வாழ்ந்தார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தபோது விவசாயத்துறையிலும் தொழில்துறையிலும் பல முன்னேற்றங்களை கொண்டு வந்து நற்பெயர் பெற்றார். ஏழை குழந்தைகளின் வாழ்வில் மறுமலர்ச்சியாக திகழ்ந்தார். எந்த சொத்து என்று நினைத்தார். கல்வி என்னும் அறிவை நாம் பெற்றுவிட்டாலே வறுமை ஒழித்து விடுவோம் என்று நினைத்தார். மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை அழைத்து பள்ளிக்கு செல்லவில்லையாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் பள்ளிக்கு சென்றால் உணவு தருவீர்களாய் என்று கேட்டார். அதன் பின் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மதிய உணவு திட்டம். இவர் கொண்டு வந்த இலவச கல்வி திட்டம் புகழ் பெற்றது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் உயர்ந்தார்கள். அனைவரும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகியது. இத்திட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. பக்கத்து மாநிலங்களும் செயல்பட்டது. உலக தலைவர் மக்களால் கல்விக்கண் திறந்தவர் என்று கொண்டாடப்பட்டார். தன்னலமற்ற பொதுநலத்திற்கு தண்ணீரடி மூச்சு வரை நினைத்தார். மாணவர்கள் இளம் பருவத்திலேயே பொதுநல சேவைக்கு உரியவராக தங்கள் தயாரித்துக் கொள்ள இவர் வாழ்வை காரணமாக அமைந்தது. மண்ணை நாடார் காமராஜ நாடார் என வாடகை வீட்டில் வாழ்ந்து வந்தார். 4 விளக்கத்தை வேண்டியும் 2 அரைக்கை சட்டையும் இவர்கள் ஆடைகளாகும். எளிய வாழ்வும் என்னவெல்லாம் தொண்டும் தனக்கென கொண்டு பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். மகாத்மா காந்தி நேரு கொள்கை ஏற்று அடுத்து வரும் தலைமுறையை ஆட்சிப்படுத்தவும் அரவணைக்கவும் இளைஞரிடம் சொற்பித்த நல்ல தலைவராக திகழ்ந்தார். இதன் பொறுத்துதான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை விட்டு விலகி வருகிறார். அரசியலில் தூய்மை நிலவர் இத்திட்ட தலைவராவார். பெரியோரால் மூளை தமிழர்கள் என்று போன்று பாராட்டு பெற்ற கர்ம வீரர் காமராஜர் தவறுகான இடத்தில் அஞ்சாலும் தட்டி கேட்டு செலுத்தி வைக்கப்பட்டது. கிங் மேக்கர் என்று பாராட்டு பெற்றவர் இவர் வாழ்வு பணியும்